Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி க்ளே செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் கம் தேவைப்படும், அதுக்கு அப்புறம் வினிகர் தேவைப்படும், அதுக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும், கார்ன் ஸ்டார்ச் இல்ல, அதுக்கு அப்புறம் எண்ணெய் தேவைப்படும். கலர்லெஸ் ஸ்மெல்லெஸ் எண்ணெயா எடுத்துக்கிட்டா நம்ம கிராஃப்ட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் பெயிண்ட் இருந்தா பெயிண்ட் சேர்த்துக்கோங்க, இல்லனா பரவாயில்லை. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனும் ஒரு கப்பும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் அந்த கப்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் க்ளேயை. அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நீங்கள் அரை கப் கம்மு ஊற்றணும். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கப் கம்மு ஊற்றணும். அந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வினிகர் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வினிகரும் ஒரு ஸ்பூன் தான் போடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வினிகரும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றினேன். அதனால் நான் கம்மியாக க்ளே செய்கிறனால நான் ஒரு ஸ்பூனே போட்டுக்கிட்டேன் வினிகரையும். நான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒயிட் சிந்தட்டிக் வினிகர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த க்ளே செஞ்சால் இப்போ வரப்போகிற வீடியோவில் நம்ம நிறைய க்ளே கிராஃப்ட்ஸும் பார்க்க முடியும். என்னென்ன க்ளே கிராஃப்ட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்ம அரை கப் கம்மு சேர்த்துக்கணும். கம்மும் நம்ம சேர்த்தக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது நல்லா க்ளே மாதிரி வரணும். லைட்டாக ஒட்டும். அப்படி ஒட்டையில் நம்ம அடுப்பில் போட்டு கிண்டிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் விஸ்கு, பிளாஸ்டிக் ஸ்பூன் எது வேணாலும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டிங்கனாலே நம்ம க்ளே ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் க்ளே ஒயிட் கலரில் தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த அடுப்பில் வச்சக்கப்புறம் லைட்டாக எல்லோவாக மாறும். அப்போ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஒயிட் கலர் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. ஏன்னா நம்ம கலர் சேர்த்து தான் நம்ம கலர் க்ளேயாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் சேர்க்கலை. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கிண்டலாலே நம்மளுக்கு அடுப்புலேருந்து க்ளே ரெடி ஆயிரும். இப்படி நல்ல ஒட்டையில் நம்ம கிண்டினோமாக்கோ அடுப்பில் போட்டோமாக்கோ நம்ம க்ளே ரெடி ஆயிரும். அப்போ நம்ம கையில் எடுத்து கொஞ்ச நேரம் பிசைகிற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளே எல்லோ கலரில் ஆயிரும். அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் பிசைஞ்சிங்கனாலே நம்ம க்ளே நல்லா ஒயிட் கலரில் சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம க்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி